ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அவர் ஃபர்ஸ்ட் ஒன். லாங்கிங். லாங்கிங் மீன்ஸ் ஏக்கம், ஏக்கப்படுறது, ஆவலாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏக்கம் அல்லது ஆவல். நான் அவளை சந்திக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலோடு இருக்கேன். நான் அவளை சந்திக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலோடு இருக்கேன். இதுக்கான இங்கிலீஷ் மீனிங் பார்க்கும் பொழுது நீங்களும் என் கூடவே சொல்லுங்கள். நான் சொன்னதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ ஆம் லாங்கிங் மீட் ஹர். ஐ ஆம் லாங்கிங் மீட் ஹர். எஸ், கிளியர். காசிப். காசிப் மீன்ஸ் கிசு கிசு பேசுகிறது, புரணி பேசுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்னது? காசிப். அவள் உன்னை பற்றி புரணி பேசிகிட்டு இருந்தா, அவள் உன்னை பற்றி புரணி பேசிகிட்டு இருந்தா, உன்னை பற்றி என்ன செஞ்சிட்டு இருந்தா, கிசு கிசு பேசிகிட்டு இருந்தா. ஷீ ஹாஸ் பீன் காசிப்பிங் அபவுட் யூ. ஷீ ஹாஸ் பீன் காசிப்பிங் அபவுட் யூ. ஸ்வாலோ. ஸ்வாலோனா என்னது? விழுங்குறது, முழுங்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்வாலோ. நீ கண்டிப்பாக மாத்திரையை முழுங்கி தான் ஆகணும். நீ கண்டிப்பாக மாத்திரையை முழுங்கி தான் ஆகணும். யூ மஸ்ட் ஸ்வாலோ த பில். யூ மஸ்ட் ஸ்வாலோ த பில். பில்னா என்னது? மாத்திரை. பில்னா மாத்திரை, ஸ்வாலோனா விழுங்குறது. மஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மஸ்ட்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர்னால் என்னது? தலையிடுறது, மூக்க நுழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இன்டர்ஃபியர்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையில் குறுக்கிடாதீங்க, என்னோட வாழ்க்கையில் தலையிடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை லைஃப். ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை லைஃப். இரிட்டேட். இரிட்டேட்னா என்னது? எரிச்சலாக இருக்குது. யாராவது ஏதாவது செய்யும் பொழுது அது நம்மளுக்கு எரிச்சலை ஊட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? இரிட்டேட். அவன் எப்போவும் என்னை எரிச்சல் படுத்திகிட்டே இருக்கான், அவன் எப்போ பாரு என்னை எரிச்சல் பண்ணிகிட்டே இருக்கான். He always irritates me. He always irritates me. Greedy. Greedyனா பேராசை. Greedy means பேராசை. பேராசைப்படாத, பேராசைப்படாத. இதை எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். டோன்ட் பி greedy. டோன்ட் பி greedy. greedyனா என்னது? பேராசை. ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் மீன்ஸ் பழி வாங்குறது. ரிவெஞ்ச்னா பழி வாங்குதல். ஒரு சிறந்த பழி வாங்குதல் அப்படிங்கிறது என்னது? நல்லா வாழ்ந்து காட்டுறது தான். நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் என்னது? சிறப்பான பழி வாங்குதல். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் லிவிங் வெல். த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் லிவிங் வெல். காசி. காசி மீன்ஸ் வசதியான, வசதியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? காசி. இந்த அறை நல்லா வசதியாக இருந்துச்சு. இந்த ரூம் வசதியாக இருந்தது. த ரூம் வாஸ் காசி. த ரூம் வாஸ் காசி. லாவிஷ். லாவிஷ் மீன்ஸ் ஆடம்பரம், ஆடம்பரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோங்க? லாவிஷ்னு சொல்லுவோம். அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. They live a very lavish lifestyle. They live a very lavish lifestyle. Aspire. Aspire means ஆசைப்படுறது. அஸ்பயர்னா என்னது? ஆசைப்படுறது. எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் ஆசைப்படுறாங்க. எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்க. Everyone aspires to have a better life. Everyone aspires to have a better life.
சர்க்காஸ்டிக். சர்க்காஸ்டிக்னா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? சர்க்காஸ்டிக்னு சொல்லுவோம். ஓகே, அவனோட தோணி கொஞ்சம் கிண்டலாக இருந்துச்சு. அவன் பேசுகிற விதம் எப்படி இருந்தது? ரொம்பவே கிண்டலாக இருந்தது. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாங்க? His tone was slightly sarcastic. His tone was slightly sarcastic. Hurt. Hurtனா காயப்படுத்துறது. ஒன்று அடிப்பட்டதை சொல்கிறதுக்கும் நம்ம ஹேட் சொல்லலாம். இல்லை யாராவது நம்மளை புண்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க இல்லையா, அந்த டைம்லையும் நம்ம ஹேட் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாங்க. அவனோட வார்த்தை என்னை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருந்தது? என்னை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. His words hurt me deeply. His words hurt me deeply. Entirely. Entirely means முற்றிலும், முழுவதும். இது முற்றிலும் உன்னுடைய தவறு. இது எல்லாம் உன்னோட தப்பு. It's entirely your fault. It's entirely your fault. Sarcasm. Sarcasm அப்படின்னா கிண்டல் பண்ணுறது. சர்க்காசம்னா என்னது? கிண்டல். அவன் கிண்டல் பண்ணது அவளை காயப்படுத்திருச்சு. அவன் கிண்டல் பண்ணது அவளை காயப்படுத்திருச்சு. His sarcasm hurt her. His sarcasm hurt her. Uneasy. Uneasy அப்படின்னா ஒரு மாதிரி மனக்குழப்பமாக சங்கடமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? அன்ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். இந்த முடிவு எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. ஏதாவது டெசிஷன் எடுத்துகிட்டு அது பின்னாடி தப்பாக இருக்கலாம், அதை நினச்சி நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அன்ஈஸி அபவுட் திஸ் டெசிஷன். ஐ ஆம் அன்ஈஸி அபவுட் திஸ் டெசிஷன். டாமினேட். டாமினேட் மீன்ஸ் ஆதிக்கம் செலுத்துதல். ஆதிக்கம் செலுத்துதல். அவன் என்ன ஆதிக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவன் என்ன டாமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். He tries to dominate me. He tries to dominate me. Reliable. Reliable means நம்பகமான, நம்பிக்கைக்குரிய. அவன் நம்பிக்கையான ஆளே கிடையாது. அவன் நம்பிக்கையான ஆளே கிடையாது. He is not a reliable person. He is not a reliable person. Guilty. Guiltyனா என்னது? குற்ற உணர்வு. Guiltyனா குற்ற உணர்வு. எனக்கு குற்ற உணர்வோடு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த விஷயம் பண்ணினது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்வாக இருக்குது. I am feeling very guilty. I am feeling very guilty. Drag. Dragனா இழுக்கிறது. Dragனா என்னது? இழுக்கிறது. உங்களோட விவாதத்தில் என்ன இழுக்காதீங்க. உங்களோட ஆர்கியூமெண்ட்டில் என்ன இழுக்காதீங்க. Don't drag me into your argument. Don't drag me into your argument. Rattle. Rattle means சத்தம். ராட்டில்னா என்னது? சத்தம். ஜன்னல் எல்லாமே காற்றுக்கு அடித்து அதிலிருந்து சத்தம் வருது. காற்று பயங்கரமாக அடிக்கும்போது சன்னல் டபார் டபார்னு அடிக்கும் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? The window rattled in the wind. The window rattled in the wind. Puke. Puke means வாமிட் பண்ணுறது, வாந்தி அல்லது குமட்டல். இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பியூக். எனக்கு திரும்ப வாந்தி வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு திரும்பவும் வாமிட் வருதுன்னு நினைக்கிறேன். I feel like I'm going to puke again. I feel like I'm going to puke again.
டிப். டிப் மீன்ஸ் முக்கி எடுக்கிறது. டிப்னா என்னது? முக்கி எடுக்கிறது. எனக்கு பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் பாலில் முக்கி சாப்பிட பிடிக்கும். எனக்கு பிஸ்கட்டை பாலில் முக்கி சாப்பிட பிடிக்கும். I like to dip my cookies in milk. I like to dip my cookies in milk. உங்களில் எத்தனை பேருக்கு டீயில் பிஸ்கட் முக்கி சாப்பிட பிடிக்கும்? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே இது எனக்கு டீயில் பிஸ்கட் முக்கி சாப்பிட்றதே பிடிக்காது அப்படின்னா அதுக்கும் இங்கிலீஷில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளஃப். ப்ளஃப்னா உழுதல், உழுவுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? கலப்பையை வச்சு உழுகுறது. விவசாயிங்கெல்லாம் வசந்த காலத்தில் உழுவ ஆரம்பிப்பாங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Farmers bluff in spring. Farmers bluff in spring. Salve. Salve அப்படின்னா ஆயின்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது களிம்பு. ஏதாவது அடிப்பட்டதுன்னா நம்ம அதுக்கு மருந்து போடுவோம் இல்லையா? அதை சால்வ் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னோட அடிப்பட்ட விரலில் ஆயின்மெண்ட் போடணும், களிம்பு போடணும். I need to apply a salve to my cut finger. I need to apply a salve to my cut finger. Blush. Blushனா வெட்கப்படுறது. Blush means வெட்கப்படுதல். நான் எப்போவும் பொது இடத்துல பேசும்போது வெட்கப்படுவேன். நான் எப்போவுமே பொது இடத்துல பேசும் பொழுது வெட்கப்படுவேன். இதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I always blush when I speak in public. I always blush when I speak in public. Chew. Chewனா மெல்றது, மென்று சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? chew. சாப்பாட்டை சரியாக மென்று சாப்பிடு. சாப்பிடும்போது சாப்பிட்றத மென்று நல்லா சாப்பிடு. Chew your food is properly. Chew your food is properly. Graze. Graze means மேய்ச்சல். ஆடு மாடெல்லாம் மேயும் இல்லையா? அதை இங்கிலீஷில் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். குதிரை புல்வெளியில் போய் மேயும்போது நான் பார்த்தேன். புல்வெளியில் குதிரை மேயும்போது நான் பார்த்தேன். I saw a horse grazing in the meadow. I saw a horse grazing in the meadow. Meadowனா புல்வெளி. Grazing means மேய்ச்சல். Next word gobble. Gobble means நம்ம சாப்பிடும் பொழுது சில பேர் எப்படி சாப்பிடுவாங்க? ரொம்ப வேகமாக அந்த சாப்பிட்ற சவுண்டே நம்மளுக்கு வெளியில் கேட்குற அளவுக்கு வேக வேகமாக சாப்பிடுவாங்க இல்லையா? அதுதான் காபல் அப்படின்னு சொல்லுவோம். மெதுவாக சாப்பிடு, இப்படி வேகமாக சாப்பிடாத. மெதுவாக சாப்பிடு, இந்த மாதிரி வேகமாக சாப்பிடாத. Eat slowly and don't gobble. Eat slowly and don't gobble. Overeat. Overeat அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. பெருந்தீனி தின்னுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் overeat அப்படின்னு சொல்லலாம். Got it? நான் பர்த்டே பார்ட்டியில் ரொம்பவே அதிகமாக சாப்பிட்டுட்டேன். பர்த்டே பார்ட்டியில் ரொம்பவே அதிகமாக சாப்பிட்டேன். I overeat at the birthday party. I overeat at the birthday party. Bite. Bite means கடிக்கிறது. பைட்னா என்னது? கடிக்கிறது. உங்கள் நாய் கடிக்குமா? உங்களோட நாய் கடிக்குமா? Does your dog bite? Does your dog bite? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். அதனால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.